अपने कहा रात को अलविदा, परवाना हुआ शमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. யுகமாற்றத்தின் நுழைவாயில் அமிர்த வேலை அப்படிங்கிற 108 நாள் பட்டியினுடைய 85வது நாள் 14/10/2025. நம்ம ஞானத்தை கேட்டுட்ருக்கோம், ஆனால் அது அனுபவம் இல்லை அப்படின்னா அங்கே நம்ம சின்ன சின்ன ஞானத்தினுடைய ஒரு வியாபாரம் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஞானத்தின் அனுபவம் இல்லாதவர்களாக தான் இருப்போம் அதிகாலையில். அதனால் உங்களை நீங்களே பாருங்கள். பாபா சொல்கிறாங்க, எப்படி சரீரத்தினுடைய தினச்சரியத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க காலையிலேயே, அதே போல் மனதினுடைய தினச்சரியம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத செட் பண்ணுங்கள். எப்படி அதிகாலையில் ஏதாவது ஒரு சங்கீத வகுப்பு நடக்குது அப்படின்னா அங்கே டியூனிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அதிகாலையில் தான் பண்ணுறாங்க. அப்போ அமிர்த வேலைங்கிறது சுர் சங்கீதத்தினுடைய நேரமாக இருக்கிறது. இப்போ ஆத்மாவனுடைய டியூனிங் கூட அந்த நேரத்தில் தான் இருக்குது. ஆத்மாவினுடைய உள்நோக்கு பயணம், அதனுடைய டியூனிங் அப்போ தான் உருவாக்கப்படுகிறது. மனசை நம்ம காலியாக விட்டுட்டோம் அப்படின்னா அது திசை எதுன்னு தெரியாமல் பல திசைகளில் அது ஓடுது. மனசுக்கு எந்த ஒரு பிளானிங்கும் கொடுக்கல, அதுக்கு ஒரு திட்டம் வகுத்து தரல அப்படின்னா அது என்ன பண்ணுது, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அது ஓடிட்டே இருக்குது குதிரை மாதிரி. இதனால் நம்மளுடைய சக்திகள் விரயமாகுது. அங்கே சங்கம் யுகம் என்கிறது ஸ்பிரிச்சுவல் பவர்ஸை நம்ம சேர்க்கக்கூடிய யுகம். அதனால் நம்ம சூப்பர் பவர்ஸ் பாபாட்டிருந்து எடுத்து சூப்பர் பவர்ஃபுல்லாக மாறணும். சக்திகளை ஒன்று சேர்க்க வேண்டும், சித்திகளை அடைய வேண்டும். மேஜிக்கல் பவர்ஸை நமக்குள்ளே நம்ம சேர்க்கணும், கொண்டு வரணும். அந்த மாதிரி சக்தி சாஸ்திரங்களில் சயின்ஸ் ஃபிக்ஷனில் காட்டுறாங்க, சாஸ்திரங்களில் காட்டுறாங்க. அந்த மாதிரியான சக்திகள் நமக்குள்ளே சேர்க்கணும். கிடைத்த அந்த சக்தியின் மூலமாக நம்ம உலகத்திற்கு நன்மை செய்யணும். ஏன்னா அந்த உலகங்கிறது ஒரு மாயாஜாலம், ஒரு பிரம்மஜாலம். அதில் நம்ம மாட்டிகிட்ருக்கோம், இந்திரஜாலம், மாய வலை. இங்கே எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க, அஞ்ஞான உறக்கம் அப்படிங்கிற தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம இந்த உலகத்துக்கு நன்மை செய்யணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சக்திகள், நம்மளுடைய சூப்பர் பவர் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம சூப்பர் ஹீரோவாக மாறணும். சூப்பர் ஹீரோவாக இருக்கணும், சூப்பர் பவர்ஸை வச்சுருக்கணும், எக்ஸ்ட்ரா எபிலிட்டி இருக்கணும் நம்மக்கிட்ட. எப்போ நமக்கு தோணுது இந்த ஆத்மா கிட்ட போகணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அந்த நேரத்தில் அந்த ஆத்மா கிட்ட அங்கே போய் நிற்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். பரந்தாமத்துக்கு போகணும், சுட்சுமதனத்துக்கு போகணும், மனசை அந்தளவு ஷார்ப்பாக மாற்றணும், அந்தளவு சுட்சமாக ஆக்கணும், அந்தளவு ஸ்பீடாக மாற்றணும் மனசை. அப்போ தான் மற்றவர்களுடைய பாவனைகளை நம்ம புரிஞ்சிக்க முடியும், மற்றவர்களுடைய ஆசைகளை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதை சாஸ்திரங்கள் என்ன சொல்லிட்டாங்க, சித்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சித்தி அடைந்தார்கள் அப்படின்னு, சித்தர்கள். எக்ஸ்ட்ரா பவர், அது மேஜிக்கல் பவர், மந்திர சக்தி, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கணும், ஆனால் இன்னொரு உலகத்துலேருந்து நம்ம சக்திகளை நமக்குள்ளே எடுக்கணும். அது எந்த உலகம், பரந்தாமத்திலிருந்து. அதை பற்றி உலகத்தில் உள்ள யாருக்குமே தெரியாது, அங்கே இருக்கிறதுக்கான ப்ரூஃபும் கிடையாது மனிதர்கள்ட்ட. அதுதான் சக்தியின் இருப்பிடமாகும், சக்தியின் ஒரு தாமமாகும். அந்த வேற ஒரு உலகம், அந்த பரந்தாமத்திலிருந்து நமக்குள்ள எக்ஸ்ட்ரா பவர்ஸை, அந்த சூப்பர் பவர்ஸை நம்ம இழுத்து நமக்குள்ள அடக்கிக்கணும். அதனால் ஞானத்தினுடைய சாரம் என்ன, ஆனா ஜானா, வருவது போவது. அவதாரம்னா என்ன, விழிப்புணர்வான ஒரு பிரவேச நிலை. இந்த சரீரத்தில் வரணும், ஆனால் நம்ம சாட்சியாக இருக்கிறோம். சரீரத்தில் இருக்கிறோம், ஆனாலும் எதுலேயும் டச் ஆகாமல் இருக்கிறோம், சாட்சியாக. அப்புறம் அந்த உடல்லேருந்து விடுபட்டு கர்மாதீத் நிலை அடையணும். கர்மயோகி கர்மாதீத், வருவது போகுது, வரணும் போயிடணும். ஒருவேளை நம்ம அவதாரம் செய்கிறது
ஈஸியாக சாட்சியாக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து விடுபட்டு போகிறதும் சாட்சியாக தான் இருக்கும். இதுதான் சாதனை. கம்மிங் அண்ட் கோயிங், என்ட்ரி அண்ட் எக்ஸிட். இந்த சரீரத்தில் நம்ம கொஞ்சம் நேரம் தான் இருக்கணும், அதிக நேரம் இருக்கக்கூடாது. இதற்கான பயிற்சி செய்யணும். சூப்பர் பவர்ஸ், எக்ஸ்ட்ரா அபிலிட்டி, சக்திகள் எங்கே வேணுமோ அங்கே போய் நம்ம சேர்ந்துடணும். எந்த தேசத்துக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோமோ அந்த தேசத்துக்கு நம்ம போய் இருக்கணும். எந்த ஆத்மா நம்ம கூப்பிட விரும்புகிறோமோ, எந்த ஆத்மா கூட பேச விரும்புகிறோமோ அந்த ஆத்மா கூட கம்யூனிகேட் பண்ணணும். ஆத்மாக்கள் கூட பேசணும், ஆத்மாக்களை கூப்பிடணும், ஆத்மாக்களுக்குள்ள சக்தியை நிரப்பணும். எங்கேயுமே நம்ம போகலை, அங்கே தான் இருக்கிறோம். ஆனாலும் நம்ம எல்லா காரியம் செய்கிறோம் ஒரே இடத்துல இருந்துக்கிட்டே. அதாவது நம்ம இருக்கிறோம் ஆனால் இல்லை, அந்த மாதிரியான ஒரு நடனம். வருவது போவது அப்படிங்கிற ஒரு விளையாட்டு. இப்போ நம்ம இருக்கிறோம், இப்போ உடனேயே நம்ம இல்லாமல் போயிடுறோம். இருக்கிறோம் ஆனால் இல்லை, இருக்கிறோம் ஆனால் இல்லை, இந்த மாதிரி சூட்சமான ஒரு நிலை. அதனால் மனசை நம்ம இந்த மாதிரியான சூட்சமாகவும் அந்த மாதிரி ஒரு தூரதரிசியாகவும் அந்த அளவு சக்திசாலியாகவும் நம்ம உள்ளுக்குள்ளே உருவாக்கணும். மனசை இந்த சாதனையில் சதா மூழ்கடிச்சு வைக்கணும். அதாவது பிஸியாக வைக்கணும். ஸ்பிரிச்சுவல் பவர்ஸை நமக்குள்ளே நிறைக்கணும். மனசை நம்ம ஓப்பன் பண்ணணும். மனசினுடைய அந்த மனசினுடைய ஜன்னல் அப்படிங்கிற ஜன்னல் என்ன இருக்குது, பூட்டி இருக்குது, அது திறக்கணும். ஒருத்தர் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு. அவர் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்து எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ அவர் கேட்குறாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவர் அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து 6 பிரதர்ஸு, 6 பசங்க ஒரே வீட்டில், 6 பேர். நாங்கள் 6 பேரும் ஒரே ரூமில் இருக்கிறோம். ஒவ்வொருத்தட்டையும் ஏதாவது ஒரு உயிரினம் இருக்குது. ஒருத்தர் வந்து பூனை வளர்க்குறாரு, ஒருத்தர் முயல் வளர்க்குறாரு, ஒருத்தர் வந்து மயில் வளர்க்குறாரு. ரூமில் வந்து காற்று வரைக்கும் வரமாட்டேங்குது, காற்றே வரமாட்டேங்குது, என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. அதனால் மூச்சு முட்டுது, நீங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஏதாவது சொல்லித்தாங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் ஏதாவது செய்யணும் கண்டிப்பாக அப்படிங்கிறாரு. ஒருத்தர்கிட்ட வந்து பூனை இருக்குது, ஒருத்தர்கிட்ட வந்து முயல் இருக்குது, ஒருத்தர்கிட்ட வந்து மயில் இருக்குது. அவர் கேட்குறாரு, சரி ஓகே, உங்கள் ரூமில் வந்து ஜன்னல் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ ஏன் நீங்கள் ஜன்னல் எல்லாம் திறக்க மாட்டேங்கிறீங்க, ஜன்னல் திறந்துக்க வேண்டியதானே. அவர் சொல்கிறாரு, சரி நான் வந்து ஜன்னலை திறக்க முடியாது, ஏன்னா ஜன்னலை திறந்தால் என்னுடைய புறா எங்கே போகும், நான் புறா வளர்த்துட்ருக்கிறேன், அது பறந்து போயிடும்ல, எங்கே இருக்கும். எல்லா வளர்ப்பு பிராணிகளும் உள்ளே இருக்குது. ஆசைகள், ஏக்கங்கள், இதனுடைய துர்நாற்றம் இருக்குது. ஆனாலும் கூட அந்த ரூமினுடைய ஜன்னலை திறக்க முடியல. திறக்க முடியாத ஜன்னல், காற்று வர்றதில்லை, அந்த மாதிரியான இடத்துல தங்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய ஆசைகள் என்ற மூடப்பட்ட ஒரு அறைக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஒவ்வொருத்தரும். உலகம் எவ்வளோ பெருசு, ஆனால் மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் சின்ன உலகத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அவங்களுக்காக. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க 1.5 இன்ச்சு ஒரு மசூதியை கட்டி வச்சுருக்காங்க. அதிலே இருக்கிறாங்க, அதிலே வாழ்கிறாங்க, அதிலே எல்லாமே செய்கிறாங்க. இது என்னுடைய ஆட்கள், இது என்னுடைய டிபார்ட்மெண்ட், இது என்னுடைய குழந்தைங்க, இது என்னுடைய மனைவி, என்னுடைய தாய், என்னுடைய கணவன், என்னுடைய குழந்தைங்க, இதுதான் என்னுடைய உலகம், இதுதான் என்னுடைய நாடு, இந்த மாதிரி இருக்காங்க. அதை விட்டு வெளியே வர்றதே இல்லை. சூப்பர் பவர் அப்படி, சூப்பர்மேன் அப்படின்னா, அதாவது உலகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய சூப்பர் பவர்ஸ் உடைய சூப்பர்மேனுடைய நிறைய ஸ்டோரியெல்லாம் பார்த்துருப்பீங்க. எத்தனை படம் வந்திருக்கு, நிறைய படம் வந்திருக்கு. ஸ்பைடர்மேன், அயன்மேன், இந்த கற்பனையெல்லாம் எங்கேருந்து வந்தது மனிதர்களுக்கு? இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறதுக்கு எப்படி வந்தது? இவங்க எங்கேருந்து கொண்டு வந்தாங்க இந்த மாதிரியான ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கிற மாதிரி? ஏன்னா ஒரு கண்ணு மாதிரி ஒன்று வரைவாங்க, ஒரு உருளை இருக்கும், அதில் என்ட்ராவாங்க, அடுத்த லோகத்துக்கு போயிடுவாங்க, அந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்கில் வந்து ஜம்ப் பண்ணுறாங்க, அப்புறம் சுவத்தை தொலைச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க. அவங்களுக்கு துப்பாக்கியால் சுட்டால் கூட அவங்க துப்பாக்கி வந்து அந்த குண்டுகள் வந்து அவங்கள தாண்டி போயிடுது, ஆனாலும் அவங்களுக்கு ஒன்றும் ஆகிறது இல்லை. இதெல்லாம் என்னது? சக்திகள், பவர்ஸ், எக்ஸ்ட்ரா அபிலிட்டி, சூப்பர் பவர். இது யாருடைய நினைவு சின்னம்னு நினச்சிட்டு இருக்கீங்க? யாருடைய நினைவு சின்னம்? சங்கம யுகத்தினுடைய பிராமணர்களுடைய நினைவு சின்னம்.
சிலர் வந்து காட்டியிருக்காங்க, இதில் வந்து அவங்க ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து அவங்க சக்திகளை எடுத்திருப்பாங்க. சிலர் ஏலியன்ஸ்கிட்டேருந்து வருவாங்க, அவங்கள்ட்ட இருந்து சக்தி எடுப்பாங்க. சிலர் வந்து ஏதாவது கிரகத்தில் போனோன்னா அவங்க சக்தி கிடச்சிரும். சிலர் வந்து ஏதாவது மிருகங்கள்லேருந்து எடுப்பாங்க. ஸ்பைடர் மேன்னா அந்த ஸ்பைடர் கடிச்சோன்னா அவங்களுக்கு சக்தி கிடைக்கும். ஆண்ட் மேன்னா இந்த எறும்பு கடிச்சோன்னா அவருக்கு சக்தி கிடைக்கும். இந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க அந்த மாதிரி ஒரு மருந்து அவங்களுக்கு கிடைக்கும், மாத்திரை, டேப்லெட். அதை சாப்பிட்டோன்னா அவங்க சக்திசாலி ஆயிடுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ அவங்களுக்குள்ள சக்திகள் வந்துடுது. இந்த உலகத்திலேயே ரொம்ப மிகவும் உயர்ந்த சக்திசாலி யார்? பரமாத்மா தானே எல்லாத்த விட உயர்ந்த சக்தி நிறைந்தவர், சக்திசாலி. அப்போ நமக்கு எவ்வளோ சக்தி நமக்குள்ளே வந்துடணும். நம்ம அவரோட கனெக்ட் ஆகிறோம் அப்படின்னா நமக்குள்ளே எவ்வளோ சக்தி நிறையணும், எவ்வளோ சூப்பர் பவர் இருக்கணும் நமக்கு. இந்த உலகத்திலே மிகவும் சக்திசாலியான இடம் எது? பரம்தாம். அப்போ நமக்குள்ளே எவ்வளோ சக்தி இருக்கணும். நம்ம இந்த அதிகாலையில் இந்த உலகத்தை விட்டு அந்த உலகத்தில் போய் அங்கேருந்து நம்ம சக்திகளை நிறைச்சி நம்ம கீழே இறங்குறோம் அப்படின்னா நமக்குள்ளே எவ்வளோ சூப்பர் பவர்ஸ் இருக்கணும், எவ்வளோ எக்ஸ்ட்ரா பவர் இருக்கணும். ரோபோட்ஸுக்கிட்ட எவ்வளோ பவர் இருக்குது பாருங்கள். ரோபோட்ஸுக்குன்னு அவங்க தனி உலகமே இருக்குது. எல்லாமே அவங்க ரோபோட்ஸ் மூலமாக செய்கிறாங்க. அது ரோபோட்ஸினுடைய கை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பிளக் வரும், அது கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் சக்திகள். சண்டேனுடைய முரளியினுடைய வரதானத்தில் வந்து அனைத்து சித்திகளையும் நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம வந்து மன ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தியை நமக்குள்ளே கொண்டு வரணும். கான்சன்ட்ரேஷன் பவர். அதனால் மனசு எவ்வளோக்குள்ள கான்சன்ட்ரேஷனாக இருக்குமோ அந்தளவு சக்திகள் ஒருமிக்கும் நமக்குள் வந்து பிரவேசமாகும். மனசு எந்தளவு பல இடங்களில் துண்டிக்கப்பட்டு பரவி கிடக்குதோ அப்போ சக்திகள் இருக்கிற சக்தி வீணாயிரும். வீணான எண்ணங்கள் வந்து நம்மளுடைய சக்திகளை டிஸ்சார்ஜ் பண்ணிடுது. நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ மனசு ஒருநிலையோடு இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சக்திசாலியான ஸ்திதியில் நிலைச்சிருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நிரந்தரமாக ஒவ்வொரு சுவாசமும் நம்ம சக்திசாலியாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? யோகி அப்படின்னா அவங்க இருக்கக்கூடியது ஸ்தூலமான வதனம், அதாவது இந்த பூமியில் தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்க மூச்சு எங்கே விடுவாங்க? பரந்தாமத்தில் இருப்பாங்க. பரந்தாமத்தில் தான் மூச்சு இழுப்பாங்க. பரந்தாமம் தான் பவர் ஸ்டேஷன். இப்போ பரந்தாம் தான் பவர் ஸ்டேஷன். அதனால் நாங்கள் அடிக்கடி போகிறதுக்கான அபியாசம் பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள், விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். விஷுவலைசேஷன் மூலமாக, பாவனை மூலமாக, சிந்தனைகள் மூலமாக தனக்குள் இருக்கக்கூடிய சூப்பர் பவரை தனக்குள்ள நிரப்புங்க, விழித்தலை செய்யுங்க. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மணித்துளிகளும் நினைவினுடைய நேரமாக ஆயிட்டுனா எவ்வளோ நல்ல விஷயம். ஒவ்வொரு எண்ணத்திலையும் ஒரு அவ்யக்த வாணியில் பாபா சொன்னார், ஒவ்வொரு சங்கல்பத்திலையும் பாபாவனுடைய நினைவு நிறைஞ்சு இருக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் பாபாவனுடைய நினைவு நிறைந்திருந்தது என்றால் நிறைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. ஒரு கர்மச்சாரி இருக்கிறாரு, அவர் லேட்டாக வந்து சேர்றாரு ஆஃபீஸில். அவருடைய பாஸ் கேட்குறாரு, ரொம்ப பார்த்தாச்சு, நீ டெய்லி லேட்டாக தான் வர, ஏன் நீ லேட்டாகவே வர? டெய்லி ஒரு நாள் 2 நாள் வந்தால் பரவாயில்ல, டெய்லி லேட்டாக தான் வர, ஏன்? அவர் சொல்கிறாரு, உங்களால் தான் லேட்டாக வரேன் அப்படிங்கிறாரு. என்னாலையா? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அந்த மாதிரி ஆஃபீஸில் வேலை வாங்குறீங்க, வேலை பிஸியாக கொடுக்குறதுனால நான் கடிகாரத்தை நம்மளால் பார்க்கவே முடியும், டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால வீட்டிலே நான் டைம் பார்க்குறதே இல்லை, கிளாக் எனக்கு பார்க்க நேரமே இல்லை, அந்த பழக்கமே இல்லை, அதனால் லேட் ஆயிடுது. அதாவது கடிகாரத்தை பார்க்க டைம் இல்லை, அதனால தான் டெய்லி லேட்டாக வரேன். ஆனால் நம்ம பார்த்துட்டே இருக்கணும் கடிகாரத்தை. என்ன கடிகாரம்? நேரம் அப்படிங்கிற கடிகாரம். சாதனையினுடைய 84 நாட்கள் முடிஞ்சிருச்சு, 85 இன்று. வீணான எண்ணங்கள்லேருந்து விடுபடுவதற்கான விதி. இப்போ வரைக்கும் வீணான எண்ணங்களுடைய கம்ப்ளைண்ட் நிறைய பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. வீணான எண்ணங்களின் காரணமாக உடல் மனம் ரெண்டுமே வீணாக போயிட்டுருக்கு, பலவீனமாக ஆயிடுது, வீக் ஆயிடுது. என்ன கேட்டீங்க? மனசு கம்சோரி பலவீனமாகுதுன்னா ஓகே, உடல் எப்படி பலவீனமாகுது? உடலில் வந்து ரொம்ப பலவீனம் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இந்த மனம். சரீரத்தில் சக்தி இல்லை, ரொம்ப பலவீனமாக இருக்குது. அதனுடைய காரணம் என்ன? மனசுக்கிட்ட வந்து ஒரு மகான் லட்சியம் இல்லை. மனதினுடைய சக்தி வந்து விரயம் ஆகிட்டுருக்கு, வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. மனசில் யார் மேலேயாவது வெறுப்பு இருக்குது அப்படின்னா அதிகமான சக்திகள் அங்கே வேஸ்ட் ஆகிட்டுருக்கு, நஷ்டமாயிட்டுருக்கு. அந்த வெறுப்பை வந்து நம்ம அன்பாக மாற்றணும். ஏன்னா அன்புங்கிறது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடித்தது மாதிரி.
நிறைய பேர் ரொம்ப ஆழமான ஒரு வெறுப்பு உணர்வை விதைத்து வைத்திருக்கிறாங்க. பல வருடங்களுக்கு 40-50 வருஷம் உள்ளதெல்லாம் நினைவில் வச்சு அவங்க பார்க்கும்போதெல்லாம் அந்த வெறுப்புணர்வு அவங்களுக்குள்ள பற்றிக்கிட்டு எரியுது. ஏதோ ஒரு மனிதர்கள் மேலே ஒரு டிஸ்லைக் உட்கார்ந்துருக்கு. அப்போ மனசு எப்படி சக்திசாலி ஆகும்? வீணான எண்ணங்களுடைய காரணம் என்ன? பாபா ஏற்கனவே சொன்னார்லே, உங்களுடைய தினச்சரியத்தை உங்களுக்கு செட் பண்ண தெரியல. அமிர்த வேளையிலேருந்து உங்களுடைய தினச்சரிய உடல் மனசனுடைய தினச்சரியத்தை செட் பண்ணுங்க. உடலினுடைய தினச்சரியம் நீங்கள் இன்னைக்கு பண்ணுறீங்க, என்னென்னலாம் பண்ணணும், எங்கே போகணும் அப்படின்ட்டு. அதே போல் அந்த ஸ்தூலமான காரியம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய மனதினுடைய ஸ்திதியை கூட செட் பண்ணுங்கள். இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்கு என்ன ஸ்திதியில் இருக்கணும், இந்த காரியம் செய்யும்போது என்ன ஸ்திதியில் இருக்கணும், என்ன சுகமானு வச்சுக்கணும், அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். எப்படி அமிர்த வேலை இருக்குது அப்படின்னா அதில் அந்த அமிர்த வேலை நேரங்கிறது பாபா நினைவில் இருக்கிறதுக்கான யோகா அந்த டைமுக்காக அது செட் ஆயிடுச்சு. தினம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நேரத்தில் நேரம் கூட ஃபிக்ஸ் ஆகிருக்குது அது யோகாவுக்காக. அப்போ சதோப்பிரதானமான புத்தியினுடைய இப்போ செட் ஆகிடுச்சு. கூடவே சதோப்பிரதானமான புத்தியினுடைய ஸ்டேஜ் இருக்குது அந்த நேரத்தில். அதனால் அந்த நேரத்தில் மனதினுடைய ஸ்திதி கூட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எங்கே வேணாலும் செட் பண்ணலாம். பவர்ஃபுல் ஸ்டேஜும் நமக்கு அந்த நேரத்தில் தேவையாக இருக்குது. பவர்ஃபுல் ஸ்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாப் சமான் விதை சுரூப நிலை, அதுதான் பவர்ஃபுல்லான சீட்டு ஸ்திதி. பாபாவுக்கு சமமாக விதை சுரூப நிலை, பீஜ் ரூப் ஸ்திதி. இந்த விதையிலிருந்து தான் உங்களுடைய முழு நாளினுடைய மரமானது உருவாகும். அமிர்த வேலையினுடைய இந்த விதை சுரூப நிலையின் அந்த விதையிலிருந்து தான் முழு நாளினுடைய அந்த மரமானது வெளிப்படும். அதனால் அமிர்த வேலைங்கிறது ரொம்ப உயர்ந்த நேரம். அதனால் அந்த நேரத்தில் மிக உயர்ந்த ஸ்திதி இருக்கணும். யதார்த்தமாக யூஸ் பண்ணல அப்படின்னா முழு நாளினுடைய நினைவினுடைய ஸ்திதியில் ஒரு பிரபாவம் ஏற்படுகிறது. அதனால் முதல்ல அட்டென்ஷன் அமிர்த வேலையினுடைய பவர்ஃபுல் ஸ்திதியை செட் பண்ணுங்கள். அமிர்த வேலையில் பவர்ஃபுல் ஸ்திதியாக நம்ம பவர்ஃபுல் ஸ்திதி ஆகணும், சூப்பர் பவர் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபுல் டே மற்ற நேரத்துலலாம் நம்ம எடுக்க முடியாது. எடுக்கக்கூடிய நேரம் அந்த நேரம் மட்டும்தான். பவர்ஃபுல் ஸ்டேஜை அனுபவம் பண்ணுறது இல்லை பவர்ஃபுல் ஸ்டேஜை அந்த நிலை வரைக்கும் அடையிறது அந்த நேரத்தில் ஈஸி, அமிர்த வேலை நேரத்தில். மற்ற நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஸ்டேஜ் நமக்கு கிடைக்கும். இந்த நேரம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்திதியை அனுபவம் பண்ண முடியும். சம்பூர்ணமான முழுமையான கான்சன்ட்ரேஷன், ஏகாக்கிரதா, மன ஒருநிலைப்பட்ட நிலையை அந்த நேரத்தில் தான் நம்ம அனுபவம் பண்ண முடியும். சம்பூர்ண விதை சுரூப நிலையினுடைய அனுபவம், இதனுடைய பிரபாவம் முழு தினச்சரியாவினுடைய நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் அது படும். இல்லை அப்படின்னா மனசு பல இடங்களில் அலைஞ்சிட்டே இருக்கும். வீணானதில் ரொம்ப பவர் இருக்குது. நம்மளுடைய நிறைய சக்திகள் அதை எடுத்துக்குது. அடுத்தது ஞானத்தினுடைய விஷயங்களை ஏதாவது நீங்கள் கேட்குறீங்க, அதாவது ரெகுலர் ஸ்டடி பண்ணுறீங்க, அந்த நேரத்தில் பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் கேட்டவாறே அனுபவமூர்த்தியாக இருக்கணும். அனுபவமூர்த்தியாக இருந்து கேட்கறது இல்லை. நீங்கள் ஞானி ஆத்மா அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்டினுடைய விஷயத்தினுடைய அனுபவம் அவங்க செய்கிறாங்க. வாணியினுடைய பாயிண்ட்டை கேட்குறீங்க, ஆனால் அனுபவமூர்த்தியாகி நீங்கள் கேட்குறது இல்லை. முரளி அப்படின்னு அர்த்தம் லைவ் வைப்ரேஷன், லைவாக கிடைக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன். அந்த அதிர்வலைகளை நம்ம பிடிச்சுக்கணும். ஞானம்ங்கிறது ஒரு பொருள் இல்லாத நம்ம எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு. ஞானம் என்கிறது ஒரு அதிர்வலை, அதை நம்ம பிடிக்க முடியும். நம்மளுடைய மைண்ட் அது ஒரு சிக்னல். ஞானத்தினுடைய பாயிண்ட்ஸ் முரளி கூட ஒரு சிக்னல். ஒரு ஆண்டனா இருக்குது, அந்த ஆண்டனா சிக்னல்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணுது. அதனால மனசுங்கிறது ஒரு ஆண்டனா மாதிரி நம்மளுடைய அந்த முரளியிலேருந்து வரக்கூடிய எல்லா அலைகளையும் நம்ம கேட்ச் பண்ணணும். வெறும் முரளியினுடைய பாயிண்ட்ஸை மட்டும் பிடிக்கக்கூடாது, பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கூடாது. ஆனால் அனுபவ மூர்த்தியாக ஆவது மிக குறைவாக உள்ளது. கேட்கும்போது நல்லா இருக்குது, அது ரொம்ப ஆழமாகவும் தெரியுது, குஷியும் கிடைக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்ல கஜானா கிடைக்குது. ஆனால் அதை அடக்கி கொள்வது அப்படின்னா அதனுடைய சுரூபமாக ஆவது. இந்த பயிற்சி உங்களுக்கிட்ட அதிகமாக இருக்கணும். நான் ஆத்மா நிராகாரமானவன் அப்படின்னுங்கிறத அடிக்கடி கேட்குறீங்க. ஆனால் அந்த நிராகார ஸ்திதியினுடைய அனுபவ சுரூபம் ஆயிட்டு அதை எப்படி கேளுங்க. நிராகார ஆத்மாங்கிறத நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் நிராகார ஸ்திதியில் நிலைச்சிருந்துட்டு அதை கேளுங்க. எந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட்டை கேட்குறீங்களோ அந்த மாதிரி உடனுக்குடன் அனுபவம் செய்யணும். அந்த பாயிண்டில் நிலைச்சிருக்கணும். கேட்கும் போதே பரந்தாமத்தினுடைய விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க பாபா சொல்லிட்டு இருக்கும்போது அப்படின்னா பரந்தாம் வாசியாக மாறி அந்த பரந்தாமத்தினுடைய விஷயத்தை கேளுங்க. சொர்க்கவாசி தேவதையினுடைய ஸ்திதியினுடைய அனுபவம் சாலியாக ஆகிட்டு அப்புறமா சொர்க்கத்தினுடைய விஷயங்கள் பாபா சொல்கிறத கேளுங்க.
இதற்குத்தான் சொல்லப்படுகிறது கேட்பது, அதாவது அடக்கிக் கொள்வது, உங்களுக்குள் நிரப்பிக் கொள்வது, அதாவது சொரூபமாக ஆவது. சொரூபம் இந்த மாதிரி நிலையில ஒவ்வொரு முறையும் நீங்க கேட்குறீங்க அப்படின்னா சுத்த சங்கல்பங்களுடைய நல்ல எண்ணங்களுடைய கஜானா உங்களுக்குள்ள அதிகமாக சேமிப்பாயிட்டே இருக்கும். இந்த கஜானாவனுடைய அனுபவத்தின் மூலமாக அடிக்கடி நீங்க நினைவு பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா முழு நாளும் உங்களுடைய புத்தியானது பிஸியா இருக்கும். அப்ப வீணான எண்ணங்கள்ல இருந்து நீங்க ஈஸியா தாண்டி வந்துடுவீங்க, அந்த பக்கம் போகவே மாட்டீங்க. உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க, உங்க வீட்டில் இருக்கிறீங்க, உங்களுடைய வேலை செய்யற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா கூட என்ன பண்ணுங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம் நடுவில் பாயிண்ட்ஸ் எழுதிட்டே இருங்க. புது டச்சிங்ஸ் எல்லாம் இதெல்லாம் கிடைக்குது, புது பாயிண்ட் அது வந்து டச் பண்ணுது அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அது வந்து மறைஞ்சு போயிடும், அதனால் பிடிச்சு வச்சுக்கணும். அதனால் அனுபவசாலியாக ஆகி நீங்கள் அந்த முரளியினுடைய பாயிண்டை கேட்கல அப்படின்னா பாபாவுடைய கஜானாவை உங்களுடைய கஜானாவை மாற்றலை அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் காலியாக இருக்கீங்க அப்படின்னா வீணான எண்ணங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சிருஷ்டியினுடைய நியமம் என்ன அப்படின்னா எந்த ஒரு இடமும் காலியாக இருக்காது. ஒருவேளை ஏதாவது ஒரு இடம் வந்து காலியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வேற ஏதாவது ஒன்று அந்த இடத்தை ஆக்கிரமித்து கொள்ளும். இப்படி சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து சாப்பிடல அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சாப்பிடவே இல்லை அப்படின்னா அந்த இடத்த காலியாக இருக்கும்போது என்ன பண்ணுது, காற்று வந்து ஃபில்லப் பண்ணிக்குது. அதே போல் நம்ம மனசை வந்து நம்ம சுத்த சங்கல்பங்களால் நம்ம நிரப்பலை அப்படின்னா அந்த இடத்துல என்ன வந்து நிரம்பிக்கொள்ளும், தானாகவே ஆக்கிரமிச்சு கொள்ளும். வீணான எண்ணங்கள் தானாகவே வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கும். மற்றவங்களுடைய சிந்தனை, வீணான எண்ணங்கள், குப்பைகள், எது தேவையே இல்லையோ அது வந்து அங்கே வந்து உட்காந்துக்கும். வேக்யூம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது, எம்டிங்கிறது எந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதனால நிறைச்சிக்கோங்க. அதாவது எம்டி வந்து எந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று வந்துடும். அதனால் அதை அந்த எம்டியாக விட்டுறாதுங்க, காலியாக விட்டுறாதுங்க, வேறு ஏதாவது வந்து சேர்ந்துடும் அந்த இடத்துல. அதனால் அதிகாலையிலே அதை நிரப்பக்கூடிய வேலையை செய்யணும். எந்திரிங்க, உடனே நிரப்பிடுங்க. நிறைய பேர் வந்து யோகா பண்ணுறாங்க, ஆனாலும் வீணான எண்ணங்கள் நடுநடுவே ஓடிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஸ்டெப்பு இப்படி பண்ணிக்கலாம். முதல்ல முரளியை படிங்க, அப்புறம் போய் யோகா பண்ணுங்கள். அப்போ பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும் யோகா சிந்தனைக்காக. 5 நிமிஷம் 10 நிமிஷம் முதல்ல வாணியினுடைய பாயிண்டை படிங்க, அப்புறம் போய் யோகா பண்ணுங்கள். இல்லைன்னா வரதானத்தை மட்டும் படிங்க, அப்புறம் கூட போய் யோகா பண்ணலாம். அந்த வரதானத்தினுடைய விஷயத்தை பற்றி யோசிங்க, அதை பற்றி யோகா பண்ணுங்கள். இது வந்து ஒரு ரேஸ், அமிர்த வேலையில் நம்ம ஓடணும். அது மாரத்தான் ஓட்டம் ஓடிட்டுருக்கு, ரேஸ் போயிட்டுருக்கு, ஸ்பிரிச்சுவல் மாரத்தான். நான் முன்னாடி போகணும். செயலி வந்து இந்த பறவையை நோக்கி சொல்கிறாரு. அதாவது மாலை நேரம், சூரியன் மறைய போகுது, மாலை நேரம் வந்துருச்சு. அந்த சூரியனை சுற்றி வானத்தில் ஃபுல்லாகவே தங்கமயமான தங்க கலரில், கோல்டன் கலரில் மேகங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் நீ பறந்துட்டுருக்க. அந்த பறந்துட்டுருக்கதை பார்க்கும்போது என்ன தோணுது, அசரீரி நிலையில் ஒருத்தர் யாரோ ஒரு பரிஸ்தா பறந்துட்டுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால பறவையே, ஆகாஷ் புத்திரனே, நீ எப்படி பறக்கிற, எப்படி இந்த மாதிரி ஒரு அசரீரி நிலைக்கு வந்த, அந்த மாதிரி கேட்குறாரு. அதனால் அந்த மாதிரி நம்ம ஓடணும். அசரீரி நிலையில் இருக்கிற மாதிரி நம்மளுடைய ஓட்டம் இந்த மாதிரி இருக்கணும். நம்மளும் ஓடணும். எப்போ ஓடணும், காலையில் எந்திரிங்க, உடனே ஓடுங்க. ஓட்டம் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வார்ம் அப் வேணும் இல்லையா, வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ கொஞ்சம் முரளி படிச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு மகா வாக்கியங்கள் படிச்சுக்கோங்க, கேள்வி பதில் படிச்சுக்கோங்க, இல்லை ஸ்லோகன் படிங்க, இல்லை வரதானம் படிங்க. அப்புறம் லைக் அன்பாடி ஜாய், ரேஸ் இஸ் ஜஸ்ட் பிஹேன். இந்த அசரீரியான அந்த ஓட்டத்தை ஆரம்பிங்க. வெளிமுகமுகமான ஒரு நிலைத்தன்மை சதா காலத்துக்கு இருக்கிறது இல்லை. நம்மளுடைய ஒரு சாட்சி நிலை, ஒரு நிலையான தன்மை உள்ளிருந்து வரணும் போகணும். விழிப்புணர்வு நிலையோட இந்த உடலில் நம்ம பிரவேசம் ஆகிறோம், விழிப்புணர்வு நிலையோட இந்த உடல்லேருந்து வெளியே போகிறோம். இதுக்கு பேர் தான் அவதரன் ஆரோகன். அவதாரம், அப்புறம் அதுலேருந்து போகிறது ஆரோகன். அவதரன் ஆரோகன், அவதரன் ஆரோகன், அவதரன் ஆரோகன். வருவது போவது என்று, எக்ஸிட், இன் அண்ட் அவுட், இன்புட் அவுட்புட், இன்ஃப்ளக்ஸ் அண்ட் அவுட்ஃப்ளக்ஸ், கம் கோ. போகணும், டச் பண்ணணும், வந்துடணும். போகணும், டச் பரந்தாமத்துக்கு போங்க, டச் பண்ணுங்க பரந்தாமத்துக்கு. அமிர்த வேலையில் பரந்தாமம் போங்க, 21 தடவை போங்க பரந்தாமத்துக்கு போங்க, டச் பண்ணுங்க, வந்துடுங்க. பரந்தாமத்துக்கு போங்க, மறுபடியும் வந்துடுங்க. இதுதான் எக்ஸசைஸ், ட்ரில், இதுதான் பயிற்சி, இதுதான் ப்ராக்டிஸ், அபியாசம். இன்றைக்கி வந்து 2 ஹோம்ஒர்க்.
இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் வந்து எப்படி வந்து அமிர்த வேளையில் டியூனிங் பண்ணுறோம் இல்லையா, மியூசிக்கில். அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, வயலின்னு வச்சுக்கோங்க, அதை வந்து அதிகாலையில் டியூன் பண்ணுவாங்க. அதே போல் அமிர்த வேலைங்கிறது அந்த சுரு சங்கீதத்தினுடைய நேரம். அதனால் அதில் வந்து தன்னுடைய மைண்டை வந்து டியூன் பண்ணணும். சோல் டியூனிங், வீணை அல்லது ஹிட்டார் எடுத்துக்கோங்க, அதை டியூன் பண்ணிகிட்ருக்குறீங்க, கையில் வச்சுக்கிட்டு அதை டியூன் பண்ணுறோம், அதை செட் பண்ணுறோம். மைண்ட் அலைன்மெண்ட் வித் காட், கடவுள் கூட சேர்ந்து நம்ம மைண்ட் அப்படிங்கிற வீணை அல்லது ஹிட்டாரை நம்ம அலைன்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். பரமாத்மா அப்படிங்கிற ஒரு சங்கீதத்தின் சம்ராட்டாக இருக்கிறார், சக்கரவர்த்தியாக இருக்கிறார். அதாவது இசை அப்படிங்கிற சங்கீதம். அதே போல் நம்மளும் அதே போல் ஆகிறோம். அவர் கூட அவரோட எல்லா ஸ்வரத்தையும் நம்மளோட கனெக்ட் பண்ணி நம்மளும் அதே போல் மேட்ச் ஆகணும். ரெண்டாவது காரியம் லிசனிங் அண்ட் ரீடிங் போஸ்டர். அதாவது நான் படிச்சுட்டு இருக்கும்போது, இல்லை சரி நான் முரளி படிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, முரளி படிச்சுட்டு இருக்கிறேன், அந்த முரளியிலிருந்து பிரகாசத்தினுடைய ஒளிகள் வந்து என்னுடைய ஆத்மாவாக எனக்குள்ள நிறைஞ்சிட்ருக்குது அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணுவேன். அப்படின்னு இந்த ஒரு படம் வரையணும். அந்த மாதிரி சப்தம் அல்ல, அந்த சப்தம் வந்து காணாமல் போயிடும், மறந்து போயிடும். நீங்கள் கேட்கும்போது பார்க்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய அதிர்வலைகள், சுட்சமான ஒளி கிரணங்கள். முரளிங்கிறது ஒரு மகா கடல், அதிலிருந்து ஒளி அலைகள், அது அந்த கடல் அலைகள் போல ஒளியாலான அலைகள் அது பரவிட்டே இருக்குது, அது எனக்குள்ள நிறைஞ்சிட்டே இருக்குது. நான் அந்த ஒளி அலைகளை கேட்ச் பண்ணிகிட்ருக்கிறேன் தானாகவே, ஆட்டோமேட்டிக்காக. அங்கே சப்தங்களுக்கு வேலையே இல்லை. இது ரெண்டாவது ஹோம்ஒர்க்கு, விஷுவலைசேஷன். மூணாவது வந்து ஒரு இது எழுதணும். மனசுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் இல்லைன்னா என்ன ஆகும்? மனசுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணும்? காலியாக இருக்குது அப்படின்னா அந்த மனசினுடைய சுபாவம் என்னது? கீழே போகக்கூடியது அதனுடைய சுபாவம். எது வரைக்கும் அதை நீங்கள் மேலே தூக்கி விடலையோ அது வரைக்கும் அது கீழே தான் போயிட்டுருக்கும். ஒரு பால் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் தூக்கி போட்ட பிறகு அது கீழே தான் போகும், மேலே தானாகவே போகாது. மேலே போகிறதுக்கு தான் நமக்கு சக்தி தேவை, கீழே வர்றதுக்கு அது சக்தி தேவையில்லை, தானாகவே வந்துடும். அதனால் மனசு வந்து வீணானதினுடைய பக்கம் போகும், வீணான விஷயங்கள்ல. மனசுக்கு ஒரு வேலையும் இல்லை, நம்ம அதுக்கு வேலையை கொடுக்கல. இன்றைக்கி முரளி படிக்கணும், அதை படிச்சுட்டு அதன் மீது ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் நம்ம வேலை கொடுக்கல அப்படின்னா அது வந்து கீழே தான் போகும். அதனால் இன்றைக்கி வந்து இன்ற 3 ஹோம்ஒர்க்கு. மூணாவது வந்து நீங்கள் கேட்டீங்க இல்லையா, மனசுக்கு எந்த ஒரு வேலையை நான் கொடுக்கல அப்படின்னா அது எங்கே போகுது? கீழே நோக்கி போகுது அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும், எங்கெங்கெல்லாம் போகும். ரெண்டாவது ஹோம்ஒர்க் என்ன? நான் முரளி படிச்சுட்ருக்கேன், முரளியிலிருந்து வரக்கூடிய அதிர்வலை, ஒளியாலான அதிர்வலைகள், முரளி என்ற அந்த கடலிலிருந்து வரக்கூடிய அலைகள், அதிர்வாலான அலைகள் எனக்குள்ளே நிறைஞ்சிட்ருக்கு, ஆத்மாவையாக எனக்குள்ள. ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கு மைண்ட் அலைன்மெண்ட் வித் காட். இதுதான் ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க். அச்சா, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இந்த இப்போ ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி நம்ம பிகேஸுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த ஸ்டோரி எழுதப்பட்ட இடம் வந்து குருவாயூர். இப்படி குருவாயூரில் கிருஷ்ணனுடைய கோவில் இருக்குது, குழந்தை பாலகிருஷ்ணனுடைய கோவில். அங்கே உள்ள சாஸ்திரங்களில் எழுதப்பட்ட அந்த குருவாயூரினுடைய மிக சிரேஷ்டமான பக்தர்கள், சிரேஷ்ட சிரோன்மணி அப்படிங்கிற அந்த உயர்ந்த பக்த நிலையில் இருக்கவங்க 2 பேருடைய பேர் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க மாதாஜி, ஒருத்தவங்க பிதாஜி. அந்த மாதாஜியோட பேர் வந்து மீனாட்சி, அந்த பிதாச்சியோட பேர் வந்து கருணாகரன். அதாவது இவங்க 2 பேருக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இவங்க 2 பேருக்குமே கிருஷ்ணர் தெரியாது பால ரூபத்தில். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணர் வந்து குழந்தை உருவத்தோட அந்த மீனாட்சி அப்படிங்கிறவங்களுடைய வீட்டுக்கு போகிறாரு. டெய்லி காலையில் போய் கேட்குறாரு, பால் கொடு, எனக்கு சாப்பிட்ணும். இதுதான் அவர் டெய்லி ரொட்டீன் விஷயம். போய் பால் கேட்குறாரு, அவங்க பால் கொடுக்குறாங்க, பால் சாப்பிட்றாரு, அங்கேயே தூங்கிடுறாரு. அவங்க சொல்லுவாங்க, அந்த மீனாட்சி டெய்லி, என்ன கிருஷ்ணா, உன் கையில் புல்லாங்குழல் இருக்குதே, எப்போவுமே கையிலே வச்சுட்ருக்கிறியே, நீ அதை கொஞ்சம் அதுக்கு ரெஸ்ட்டு கொடு. அப்போ அந்த பிஞ்சு கைக்கு வலிக்குதில்ல, அதை கொஞ்சம் ரெஸ்ட் கொண்டா, நான் வச்சுக்கிறேன், நீ அது ஒரு கொடுக்க மாட்டார் கிருஷ்ணர். அப்புறம் தூங்கிடுவார், அப்புறம் போயிடுவார். அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, ஈவினிங் வந்து கருணாகரன் அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? இப்போ நம்ம அந்த மீனாட்சி அப்படிங்கிற மாதாஜியோட அன்பை பார்த்தோம். இந்த கருணாகரன் அப்படிங்கிறவருடைய அன்பு எப்படி அப்படின்னா, அங்கே கிருஷ்ணர் வந்து டெய்லி ஈவினிங் போவார், விளையாடுறதுக்காக போவார். வா நம்ம விளையாடலாம் அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு அவர் கூட விளையாடுவார்.
அப்போ போகிறாரு. போனோடனே அந்த கருணாகரங்கிறவர், என்ன கிருஷ்ணா, அந்த கை பிஞ்சு கையில் எப்போவுமே நீ புல்லாங்குழல் பிடிச்சிட்டு இருக்கிறே, பிஞ்சு கைக்கு எவ்வளோ வலிக்கும், முதல்ல கொண்டா அந்த புல்லாங்குழலை, நான் வச்சிருக்கிறேன், நீ இல்லைன்னா உன் கை வலிக்கும், நீ கண்டுக்கவே மாட்டேன், கொண்டா, தர்றியா இல்லையா? உடனே அவர் பயந்துட்டு ஐயோங்கிற கிருஷ்ணர் அந்த பாவனையோட ஐயோங்கிற பயந்த ஒரு பாவனையை காட்டியவாறே ஓடுவாராம்மா. இவர் பின்னாடியே துரத்திட்டு போவார். அந்த குருவாயூர் கோயிலை சுற்றி வருவாங்க. அந்த மக்களுக்கு அந்த கருணாகரன் தான் தெரிவார், அந்த கிருஷ்ணர் தெரிய மாட்டார். அந்த ஓடும்போது அந்த கொலுசு சத்தம் அவங்களுக்கு கேட்குமாமா. அந்த கொலுசு சத்தம் கேட்டே அவங்க கன்னத்தில் போட்டுப்பாங்களா, ஆஹா இறைவனுடைய கொலுசு வாத ஒலி சத்தம் கேட்டுதே அப்படின்ட்டு ரொம்ப புலங்காகி தான் அடைஞ்சிருவாங்க. இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்தவர் இந்த கருணாகரன், இவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு தெரியுது கிருஷ்ணர் இருக்கிறாரு, கிருஷ்ணரை துரத்திட்டு ஓடுறாரு, நமக்கு தெரியல. இந்த மாதிரியான மிக உயர்ந்த சிரேஷ்டமான ரொம்ப புகழ்பெற்ற சக்திசாலியான ரொம்ப நெருக்கமான ஒரு பக்தர்கள் இந்த 2 பேரும் அந்த குருவாயூர் இதில் எழுதப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியாக அவங்க போயிட்டு இருக்குது. டெய்லி காலையில் ஸ்ரீகிருஷ்ணர் அவங்க மீனாட்சி அம்மா கிட்ட போவார், ஈவினிங் கருணாகரன் அவர்கிட்ட போவார். இந்த மாதிரியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊரில் ஒருத்தர் வர்றாரு, பக்கத்து ஊருக்காரரு. அதாவது அவருக்கு தீராத வயிற்று வலி, நிறைய வைத்தியர்களை பார்த்துட்டாரு, நிறைய கோவில்களுக்கு போயிட்டாரு. ஆனாலும் அவருடைய பல வருஷமாக அவர் அந்த வலி வேதனையில் துடிச்சிட்டு இருக்கிறாரு. அது தீரவே இல்லை, அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போ யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீ அந்த கருணாகரன், அந்த மீனாட்சி அவங்கக்கிட்ட நீ ஏன் போகக்கூடாது, அவங்க தான் கிருஷ்ணரை பார்க்குறாங்க, கிருஷ்ணர் கூட பேசுகிறாங்க, கிருஷ்ணர் கூட விளையாடுறாங்க, அவங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்குது. அப்போ அவங்கள்ட்ட நீ போய் முறையிடு, மன்றாடு, அப்போ உன்னுடைய எல்லா விஷயமும் சரியாக வாய்ப்பு இருக்குது, நீ கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் யோசிக்கிறாரு, நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இப்போ இதையும் பார்த்துருவோம், நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு போகிறாரு. முதல் நாள் அந்த கருணாகரன் அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அந்த கருணாகரன் வீட்டுக்கு இவர் போய் சொல்கிறாரு, எனக்கு இப்படி தீராத வயிற்று வலியாக இருக்குது, நீங்கள் தான் கிருஷ்ணரை பார்க்குறீங்க, அவர் கூட பேசுகிறீங்க, அவர் கூட விளையாடுறீங்க, அதனால் என்னுடைய தீராத வயிற்று வலியை கிருஷ்ணர்கிட்ட சொல்லி சரி பண்ண தாங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. உடனே அவர் சொல்கிறார், கிருஷ்ணர் வருவான், நான் சொல்கிறேன், அவனால் தீர்க்க முடியும்னு நினைக்கிறேன், என்ன சொல்கிறான்னு தெரில, பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போதே கிருஷ்ணர் வந்துடுறாரு. வா நம்ம விளையாடலாம் அப்படிங்கிறார். உடனே இல்லை கிருஷ்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணு, இதோ நிற்கிறாரு என்னுடைய நண்பர், இவருக்கு தீராத வயிற்று வலி, பக்கத்து ஊர்லேருந்து வந்திருக்காரு, அவருடைய வலியை கொஞ்சம் தீர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, அது அவனுடைய கர்ம கணக்கு, நீ என்ன போர் அடிக்காதவா, நம்ம விளையாடலாம். உடனே அவர் சொல்கிறார், நண்பா அது உன்னுடைய கர்ம கணக்கா நண்பா அப்படிங்கிறான் கிருஷ்ணா அப்படிங்கிறாரு. உடனே கர்ம கணக்கா, இதுதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிற. உடனே கொஞ்சம் தீர்த்து வை, நீ என்ன போர் அடிக்காத, நீ விளையாட வர்றியா இல்லையா, அப்புறம் நான் போயிடுவேன் அப்படிங்கிறாரு. உடனே அவரும் வேறு வழி இல்லாமல் அவரு கூட விளையாட போயிடுறாரு கிருஷ்ணர் கூட. அப்போ அந்த இவரும் சொல்லி அவரும் போயிடுறாரு. இந்த நோயாளியாக வந்தார் இல்லையா, கர்ம கணக்குன்னு தெரியும், அதை சரி பண்ணுறதுக்கு தானே வந்தேன், இப்படி கர்ம கணக்குன்னு சொல்லி முடிச்சிட்டாரே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் சோகத்தில் போயிடுறாரு. அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணுறாருன்னா, அவர் மீனாட்சி மாதாஜியோட வீட்டுக்கு போகிறாரு. அவங்கள்ட்ட சொல்கிறாரு, இப்படி எனக்கு தீராத வயிற்று வலி இருக்குது, இதை நீங்கள் சரி பண்ணி தரணும், கிருஷ்ணர்கிட்ட வேண்டுதல் கொடுக்கணும் அப்படிங்கிறான். உடனே அவங்க மீனாட்சி அம்மா சொல்கிறாங்க, என் கிருஷ்ணனால் முடியாதது என்ன இருக்குது, அவன் மகாபாரத யுத்தத்தில் அவ்வளோ பெரிய யுத்தத்தை பாண்டவர்கள் பக்கம் இருந்து வெற்றி பெற வைத்தவன், சூரியனை மறைத்தவன் என்னுடைய கிருஷ்ணா, அவனால் செய்ய முடியாதது என்ன இருக்குது, அவன் கண்டிப்பாக செஞ்சிருவான், நீ கவலை இல்லாமல் போ, நாளைக்கு அவன் வயிற்று வலி சரியாயிரும், நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்ட்டாங்க. உடனே கிருஷ்ணர் அடுத்த நாள் காலையில் வராரு, பால் குடிக்கிறதுக்காக, எனக்கு பால் வேணும், பால் கொடு அப்படின்ட்டு மடியில் படுக்க வச்சுட்டு அவங்க பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, கிருஷ்ணா தெரியுமா உனக்கு, நேற்று ஒரு நண்பர் வந்தார், அவர் உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு அவர் தகுதியுள்ளவர், உன்னுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம், எப்படி நீ திரௌபதியினுடைய பாஞ்சாலிக்கு அவ்வளோ 21 சாரி கொடுத்து அவங்களுடைய மானத்தை காப்பாற்றினியோ, அதே போல் இந்த மனிதருடைய வயிற்று வலியை நீ தீர்த்து வைக்கணும், உன்னால தான் முடியும், உன்னையன்றி யாரால முடியும், அதனால் அந்த பாலை குடிக்கிறதுக்குள்ளே சரி பண்ணிடுறோம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பாலை கொடுக்குறாங்க. அவர் குடிச்சிட்டு தூங்கியே போயிடுறாரு. அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் ஊரில் ஃபுல்லாக காட்டுத்தீ போல் பரவுது, தீராத வயிற்று வலியில் 10-15 வருஷமாக அல்லல் பட்டிருந்தவருடைய வயிற்று வலி சரியாக போச்சு. இந்த நியூஸ் அவருக்கும் கேட்கும் இல்லையா, அந்த கருணாகரன் அப்படிங்கிறவர், அவருக்கு கோபம் கொப்பளிக்குது,
நேற்று நம்ம சொன்ன போது அவன் சரி பண்ண மாட்டேன் கர்ம கணக்குன்னு சொல்லிட்டு போனா, இன்னைக்கு அந்த மீனாட்சி அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி இவன் சரி பண்ணியிருக்கிறானா? வரட்டும், இன்னைக்கு விளையாட வருவான்ல, நான் 2 கை பார்க்குறேன், 1 கை பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஈவினிங் விளையாடுறதுக்காக வராரு ஸ்ரீகிருஷ்ணர். குழந்தை பருவத்தில் வா நம்ம விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ அவர் சொல்றாரு, நில்லு, எனக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படிங்கிறாரு. என்ன நியாயம் சொல்லு அப்படிங்கிறாரு கிருஷ்ணர். அவர் சொல்றாரு, ஆமா நேற்று நான் உனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தேன், அவருடைய தீரதை வைத்த வழியை தீர்த்து வை அப்படின்ட்டு. ஆனா நீ என்ன பண்ண, அது கர்ம கணக்குன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்ட. அதுவே அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நீ போய் சரி பண்ணியிருக்க. இது என்ன ஒரு, ஏன் இந்த ஒரு பாரபட்சம்? நான் சொல்லும்போது நீ செய்யல, அந்த அம்மா சொல்லும்போது செய்ய, ஏன், என்ன காரணம்? எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறாரு அந்த கருணாகரன்கிறவர். கிருஷ்ணர் சொல்றாரு, நீங்கள் 2 பேருமே என்னுடைய 2 கண்கள். இதில் 2 கண்ணில் எது சிறந்ததுன்னு யாராவது சொல்ல முடியுமா? 2 பேருமே மிக உயர்ந்த சிரேஷ்டமான பக்தர்கள், என்னுடைய கண்ணின் மணிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுடைய நம்பிக்கைகள் அதெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் 2 பேரும் ஈக்குவல் தான் எனக்கு. நீ என்ன சொன்ன, அந்த கர்ம கணக்கை தீர்த்து வைப்பாயா அப்படின்னு தானே கேட்ட. தீர்த்து வைப்பாயா அப்படின்னா என் மேலே டவுட்டு தானே. தீர்த்து வைன்னு சொல்லணும்ல, தீர்த்து வைன்னு சொன்னியா? இல்லை. தீர்த்து வைப்பாயான்னா இப்போ என் மேலே உனக்கு நம்பிக்கை குறைவாக தெரிஞ்சுது, அதனால நான் என்ன பண்ணேன், எனக்கு அது சோம்பலை வரைவழைத்தது, அதனால கர்ம கணக்குன்னு சொன்னேன். நான் கர்ம கணக்குன்னு சொன்னா நீ கர்ம கணக்கையும் சரி செய் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? நீ சொன்னியா? ஆனால் அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? கண்ணா, உன்னால் தான் முடியும், உன்னை தவிர வேறு யாரால் முடியும்? நீ பாஞ்சாலிக்கு 21 சாரி கொடுத்த அப்படின்னா இதெல்லாம் ஏமாத்திரம். அதுவும் என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த பாலை குடிக்கிறதுக்குள்ள நீ சரி பண்ணிடணும் கிருஷ்ணா அப்படின்னாங்க. அந்த அளவு நம்பிக்கை இருக்கும் பொழுது அப்ப நான் அங்க சரி பண்ணாம என்னால என்ன செய்ய முடியும்? நான் இப்ப பரமாத்மா உங்க கைகளில் நான் உள்ளங்கையில் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா என்ன நீங்க பயன்படுத்தணுமா வேண்டாமா? என் மேலே என்ன எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு நீங்க உரிமையோட யூஸ் பண்ணும்போது நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன் உங்களுக்கு எல்லா காரியம் செய்விப்பதற்காக. அதனால நீங்க காரியம் செய்விக்கிறதுல உன்னுடைய நம்பிக்கையில தான் குறைபாடு. நீ என்னை யூஸ் பண்ண தெரியாம நீ பலவீனமாக இருந்த, அதனால என்னை யூஸ் பண்ண கத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டோரி முடியுது. ஓம் சாந்தி. இது நம்ம பிகேஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு மெசேஜ் கொண்ட ஒரு ஸ்டோரி. ஓம் சாந்தி.